என்ன சொன்னாரு தளபதி விஜய்? பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேசினாரு இதே மாதிரி நிறைய நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்புறம் இதே மாதிரி நிறைய சாதனைகள் புரியணும்னு சொன்னாரு. எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தீங்க நீங்க? 499 500. இந்த மொமெண்ட் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா உங்க லைஃப்ல? இல்ல, எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணது இல்ல. ஆமா, சர்டிபிகேட் கொடுக்கலையா? இனிதான் வாங்க போறோம். வாங்கிட்டு வரலாம். யார் இதுல ஸ்டூடண்ட் யார்? நான் ரெண்டு பேருமே ஸ்டேஜ்ல ஏற போறீங்களா? ஆமா அம்மா அம்மா அம்மாவா நீங்க? என்னங்க நீங்க அக்கா தங்கச்சி நினைச்சீங்க? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விஜய் அண்ணாவை நேர்ல பாத்தீங்க? நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நேர்ல என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? நேர்ல அக்காவுக்கு நிறைய மார்க் உண்டு, 584. ஸோ அவளால் இங்க 3 பேர் தான் சொன்னாங்க. ஸோ அவளை கூட்டிட்டு வர முடியல. ஸோ அவளை பத்தி சொல்லலாம். எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தீங்க? 581. என்ன பிளான் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு? இன்ஜினியரிங் போறேன். இன்ஜினியரிங் தான் போறீங்க. இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம்? ஏஐ. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க நேர்ல விஜய் அண்ணாவை பாத்துட்டீங்க. இல்லைங்க, இப்ப பாக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மறக்க முடியாத தருணமா இருந்தது. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் கேட்டீங்களா? கண்டிப்பாங்க, எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாம எல்லாம் டாக்டர் என்ஜினியர் இப்படியே போகாம ஏன் நல்ல அரசியல் தலைவர்கள் எல்லாம் வரக்கூடாது நல்லா ஊக்குவிச்சாருங்க. ஆனா அந்த பசங்களுக்கு அது மாதிரி இன்னும் ஒரு எண்ணம் வரல. அது இனிமேலுக்கு அவங்க ஆனாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ன்றது. விஜய் அண்ணா வந்து எல்லா துறையுமே பெஸ்டான துறை தான், 100% வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தா போதும்னு சொல்றாங்க. அதோட உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆமா, எல்லா துறையுமே அந்த துறையில ஃபர்ஸ்ட் நம்ம வரணும்ன்றது தான் யோசிக்கணும். எந்த துறையும் கம்மியானது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லிருந்தீங்க விஜய் அண்ணா? நான் இதுமேல் இதே மாதிரி வருங்காலத்திலயும் நிறைய சாதனை செய்வேன். Thank you so much. Thank you. I am Toshita Lakshmi. நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன். I have scored 598 out of 600 in 12th standard board exams with centums in 5 subjects in science group. And விஜய் சார் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு ஹானர் பண்றது வந்து இட்ஸ் ரியலி குட் திங். நான் என்ன மாதிரி விஷயங்களா கொடுத்திருக்காரு தளபதி? நிறைய கொடுத்திருக்காரு போல. டைமண்ட் இயரிங் கொடுத்தாரு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்களா? இல்ல, நான் ஒரு மீட் பண்ணதே எனக்கு ஹாப்பி தான். மார்க் வரும்போது உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு இந்த ஸ்டேட் வரும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? மார்க் வரும்போது கொஞ்சம் சரியலா இருந்துச்சு. நம்மளோட ஹார்ட் ஒர்க் பே ஆஃப் ஆயிடுச்சுன்ட்டு இன்னைக்கு இன்னும் ஹாப்பியா இருந்துச்சோ, நம்மளுக்கு இந்த மாதிரி ஹானர் பண்றாங்க அப்படின்னு. நேர்ல பாக்கும்போது என்ன ஃபீல் இருந்துச்சு? என்ன சொல்லிருந்தீங்க நீங்க? கண்டிப்பா நம்ம மூவிஸ்ல பாக்குறதோட டிஃப்ரெண்ட் இதுவா இருந்துச்சு. அண்ட் நான் இந்த மாதிரி அவரை தேங்க் பண்ண, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணது வந்து இட்ஸ் ரியலி குட் திங். ஐ ஹோப் திஸ் கண்டினியூஸ் எவ்ரி இயர்னு சொன்னாங்க. ஹாய் சுமையா பானு, தளபதி விஜய் அவர்கள் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. எப்படி இருந்துச்சு அந்த தருணம் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். நான் நினைச்சிட்டேன் அவருடைய பக்கத்துல உட்காருவாருன்னு. அப்புறம் உட்காந்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாம் சுத்தி கேமரா இருக்கவும் விஜய் நான் பக்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கவும் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டு, அப்புறம் அவரை கையெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா பேச, நல்லா படிமா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மென்மேலும் வளரணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எனக்கு பேச்சே வரல. அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து விஜய் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஜய் அண்ணாத்த சொன்னாங்க சார். எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தீங்க? நான் வந்து 540. ஓகே, இப்போ என்ன ஆகலாம்னு ஆசை இருக்கு? நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு அதிகாரப்பூர்வமான இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. மேடையில் ஏறும்போது உங்களை பார்த்துருந்தேன், விஜய் நான் உங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு? அதாங்க சார், நல்லா மென்மேல் வளரணும், நல்லா படிக்கணுமா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க சார். என்ன கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு? 5000 மதிப்புள்ள ஒரு செக் கொடுத்திருக்காங்க. என் பேர் ராமாகாஷ். நான் கண்ணம்பாளையத்துலேருந்து வரேன். எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தீங்க? 486. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் விஜயா. இவ்வளவு நாள் ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு நேர்ல பார்க்குறீங்க. எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சொன்னார் விஜய் அண்ணா? கெரியர் கைடன்ஸை பற்றி தான் சொன்னார். அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து படிக்கணும்னு சொன்னார். அவ்வளோதான். ஃபோட்டோகிராஃப் வர கொடுத்துருக்காங்க. லைவா எடுத்து லைவா சுட ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃப்ரேம் போட்டு வச்சுப்பீங்களா? வீட்டில் எவ்வளோ பெருமையா இருக்காங்க உங்களுக்கு? வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஹாய், என்னோட பேர் மதுஸ்ரீ. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்னோட மார்க் 492. ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கும் ப்ளஸ் விஜய் சாரையும் பார்க்கறதுக்காக வரேன். ஸோ ஹாப்பி. நான் படித்து விஜய் சாரை பார்க்க வந்ததில் அதையும் பயங்கரமான ஹாப்பி. ஸோ சார் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். தேங்க்யூ. என்னோட டீச்சர்ஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அவங்கனால தான் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். நேரில் நீங்கள் ஸ்டேஜில் ரொம்ப நேரம் விஜய் அண்ணா கிட்ட பேசுன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னாரு? நீங்கள் என்ன கேட்டீங்க? சார்க்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னார் நல்லா படித்து நெக்ஸ்ட்டு உன்னோட கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்.
உங்களோட கோல் என்னவா இருக்கு இப்போ? என்னோட கோல் நீட் எழுதி டாக்டர் ஆகணும் அப்படி சொல்லி தான் என்னோட கோல். டாக்டர்லாம் ஆயிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? டாக்டர் ஆகி ப்ளஸ் நிறைய பேருக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. உங்க பேர்? சௌபர்ணிகா. ஹாய் சௌமியா, எங்க இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இது வந்து என்னோட ட்ரீம், அவரை பார்க்கணுங்கிறது. அது இப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆயிடணும்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்பாவை தான் வர முடியல கூட, அதனால அவரும் ஹாப்பியா தான் இருப்பாரு. 2 பேரும் ஹாப்பியா வச்சுக்கணுங்கிறது என்னோட ஆசை. அது இப்போ நிறைவேறிடுச்சு. அம்மா சொல்லுங்கம்மா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். விஜய் சார் கையில் அவார்டு வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பொண்ணுனால எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு மார்க் எடுத்து நம்ம விஜய் சார் இல்ல மார்க் வாங்குவாங்கன்னு தெரியும், நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்கன்னு தெரியும். பட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார் கையில் அவார்டு வாங்குற அளவுக்கு மார்க் வாங்குவாங்கன்னு நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருந்தீங்க? 478. ஓகே, சூப்பர். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்களா 478 வரும்னு? இல்ல 480 வச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளவு படிக்கல, கொஞ்சம் தான் படிச்சிருந்தேன். அப்புறம் ரிசல்ட் அன்னைக்கு அழுகாச்சு வந்துருச்சு. அழுது இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ விட்டதை வந்து 12th பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இன்னும் பக்கத்துல போக முடியல, தலைவர் பிஸியா இருக்காரு. கண்டிப்பா நாங்க முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கூட இருந்து போட்டோ எடுத்துட்டு போனாதான் எங்களுக்கு வந்து இந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதனாலதான் நாங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். இப்போ தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மத்த துறையை இருக்கிறத விட பொலிட்டிக்கல் நாலேஜ் அதிகமா வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. சார் கண்டிப்பா பொலிட்டிக்கல்ங்கிறது வந்துங்க சின்ன வயசுல இருந்தே வரணும். நம்ம திடீர்னு வந்து ஒரு கட்சியில சேரணும் அதுக்காண்டி பொலிட்டிக்கல் நாலேஜ் வளர்த்துக்கணும்னு இல்லை. நாங்களாம் சின்ன வயசுல நாங்க 3 பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க டிராவல் பண்றோம். அடேங்கப்பா 3 பேர் மாதிரி அடேங்கப்பா. நாங்க என்ன செஞ்சாலும் ஒரு டீம் ஒர்க்கா பண்ணுவோம். அந்த வயசுல இருந்து பசங்களை லீட் பண்ணுவோம், ஊருக்கு மரம் நடுவோம், பொது விஷயங்கள், அந்த கோவில் டெவலப்மெண்ட்ஸ், வயசானவங்க ஹெல்ப் பண்ண இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறப்போ தான் ஸோ தலைவர் வர்றாருங்க இன்னும் அடுத்தபடி நம்ம இறங்கணுங்கிறக்காண்டி தான் நாங்க எல்லா ஜாபை குவிட் பண்ணிட்டு நாங்க இதுவரைக்காண்டி ஓடி வந்திருக்கோம். இங்க இப்போ வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. அவர் பொண்ணான போட்டுனாரு. இதெல்லாம் போட்டோ காமிக்கிறீங்களா? ஆமா சார், போட்டோ எடுத்துக்கிறோம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ, அந்த இந்த சிம்பிள்லாம் போட்டிருக்கீங்களோ? என்னங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விஜயனா கூட பேசினது ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் சொல்லுவேன் லைஃப்ல. அன்எக்ஸ்பெக்டட் தான், இவரை மீட் பண்ண நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு விஜயனா ரொம்ப பிடிக்கும். மீட் பண்ணங்காட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கிட்ட ஏதோ சொன்னீங்களே அவர் காது கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? இல்ல ஒன்னும், அவர் தான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னாரு, வாழ்த்துக்கள் சொன்னா. தேங்க்யூ தான். ஓகே ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ரொம்ப. தேங்க்யூ பா. நன்றி. இந்த போட்டோகிராஃப் வந்துட்டு இமிடியேட்டா கொடுக்குறாங்களா இல்ல என்ன மாதிரி இது? நான் கீழே இறங்கி வரும்போது கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம போட்டோ எங்கேயுமே போய் வாங்கணும் அவசியம் இல்ல. ஆமா. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ப்ரௌடா ஃபீல் பண்றேன் நான். என் பொண்ணு அந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை ஒரு என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது ஃபங்க்ஷன் வச்சு அதை ஹானர் பண்றது ரொம்ப நல்ல ஒரு இதா பாக்குறேன் நான். விஜய் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் தான் என்ன சொல்லுவீங்க நீங்க? அவர் அட்வைஸ் கொடுத்ததே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து சொன்னாரு, இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் டாக்டர், நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈவன் பாலிடிக்ஸ் கூட ஒரு கரியர் ஆப்ஷன், அது கூட நீங்க சூஸ் பண்ணலாம். தலைவர்களா நீங்க ஆகணும், அந்த மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ ட்ரக் அபியூஸ் பத்தி சொன்னாரு, வி ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் ட்ரக்ஸ். அண்ட் அவர் உறுதிமொழி மாதிரி சொல்லி எல்லாருமே ரிப்பீட் பண்ண வச்சாரு. ஸோ இட் வாஸ் ரியலி குட் திங். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க எந்த துறையை சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன் மை பேட்ச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த விழால கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க, என்ன எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்கு? இந்த விழாவில் கற்றுக்கிட்டது மூலமா நம்ம எப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். அப்புறம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து விஜய் அண்ணாக்கு தான். ஓகே ஓகே, அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு தான் இருக்க போகுது அப்படிங்கிறீங்க. அண்ட் அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, எல்லா துறையுமே பெஸ்ட் தான், 100% உழைப்ப போட்டா எல்லாமே இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல தமிழகத்துக்கு? அதாங்க சார், நானும் அதைத்தான் சொல்றேன். நம்ம வந்து ஒரு பிடிக்காத வேலையை செய்யும் போது அளவா நம்ம மேலே ஏற முடியாது. இதே நம்ம பிடிச்ச சின்ன வேலையா இருந்தா கூட சரி, நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நல்லா வளரலாம். அது காசோ பணமோ அது முக்கியம் இல்லை, நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும், அதுதான் முக்கியம். அம்மா அப்பா எவ்வளவு பெருமையா இருக்காங்க? அம்மா அப்பா வந்து ரொம்ப ஹாப்பி. ஒன்னால தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜயை பார்க்க போறேன், சென்னைக்குலாம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாப்பியா இருக்கு சார். இல்ல வேற சொல்றதுக்கு வார்த்தையே வரல அப்படிங்கிறீங்க. விஜய் அவர்களை நேர்ல இந்த மாதிரி சொன்ன உடனே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்களா? எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க நீங்க மார்க் எடுப்பீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணதான் செஞ்சேன். ஆனால் இவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கல. இவ்வளோ மார்க் எடுத்து இதில் செலக்ட் ஆகி நமக்கு அவார்டு வாங்குறதுன்னு நினைச்சீங்களா?
ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு தூரம் வருவேன்னு எனக்கு தெரியாது. விஜய் அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு இன்னைக்கு? என்ன எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்கு? இந்த போட்டோ. ஓகே. அண்ட் இதை தாண்டி கருத்துக்கள் என்ன எடுத்துட்டு போறீங்க? கருத்துக்கள் ஒண்ணு மேல வளரணும்னு சொன்னாரு, அவ்வளவுதான். துறைகள் பத்தி சொல்லியிருந்தாரு. எல்லா துறையுமே பெஸ்டான துறை தான் சொன்னாரு. நீங்க என்ன துறை சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் டாக்டர் தான். ஓ சூப்பர். டாக்டர் ஆகி என்னென்னலாம் பண்ணணும், உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கு? டாக்டர் ஆகி தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீயா எல்லாம் பண்ணணும். ஓகே. விஜய் அண்ணாவோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசியலுக்குள்ள வர போறாரு, அது எப்படி இருக்கு? நான் வந்து ஆல்ரெடி விஜயகாந்த் ரசிகராக தான் இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த், இப்போவும் விஜயகாந்த் ரசிகர் தான். அவரோட தம்பிங்கிற முறையில் விஜய் சாரை நான் வரவேற்கிறேன். ஓகே. அவரை விட டபுள் மடங்காக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சூப்பர். வாழ்த்துக்கள். எல்லாமே இன்னைக்கு நல்லா படித்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து நல்ல வேலைக்கு போவோம். நல்ல வேலைக்கு ஆட்டோமேட்டிக்காக போனால் 4 பேருக்கு உதவி செய்வோம். ஸோ அப்படிங்களா ஃபர்ஸ்ட் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு நாங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். ஒரு கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுனால நாங்கள் வந்து அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து நிற்கணும். பட் எல்லாருமே வந்து டெய்லி வேலைக்கு பெரிய சாக்ரிஃபைஸ்ல அது மாதிரி டெய்லி வேலைக்கு போகிறவங்கள தலைவருக்காண்டி வந்து நிற்பான். பட் தலைவரே அதை வந்து விரும்ப மாட்டார் இல்லையா? ஸோ எனக்காண்டி ஒரு நான் வேலையை போட்டு நீ வந்திருக்க, உன் குடும்பத்தை யாரா பாப்பா அப்படின்னு கேட்பார் இல்லையா? ஸோ அப்படிங்கிறதுல வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அண்ட் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே. அண்ட் துறைகள்ல என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. என்ன விஷயம் நீங்க எடுத்துட்டு போறீங்க ஒரு சொன்ன கருத்துக்கள்ல? அவர் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து நேர்மையா இருக்கணும், அரசியல் ஆர்வத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஸோ கண்டிப்பா அதை தான் இங்க இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்போ எழுதக்கூடிய அடுத்த வருஷம் எழுத 10th and 12th பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? நல்லா படிச்சா நல்ல ஃபியூச்சர் இருக்கு, எல்லாரும் நல்லா படிக்கணும்னு சொல்றோம். ஓகே. விஜய் அண்ணா கிட்ட நாங்க பார்த்தோம், மேடையில நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசுற மாதிரி தெரிஞ்சது. என்ன சொன்னாரு, நீங்க என்ன கேட்டிருந்தீங்க? நாங்க போய் ஹார்ட் வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் 12th நான் திருப்பி நல்ல மார்க் எடுத்து வருவேன்னு சொன்னேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னாரா? சூப்பர் சூப்பர். போட்டோ எடுத்துருந்தீங்க போல. அடடடடா. சூப்பர் சூப்பர். ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எடுத்துட்டீங்களா போட்டோ? இந்த போட்டோ கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? இல்ல, தர மாட்டாங்கன்னு நினைச்சோம். அப்பவே வந்து கையில கொடுத்துட்டாங்க எடுத்து. அம்மா இதுக்கு மேல என்னமா வேணும்? நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு நம்மள பெருமை இதுக்கு மேல ஒரு பொண்ணு ஒரு பேரண்ட்ஸ் வந்து வேற எந்த விஷயத்துலயுமே ப்ரௌட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு வந்து எங்களை ப்ரௌட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. இவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கு, ஆசைகள் இருக்கு. இன்னுமே தமிழகத்துல இந்த விஷயம் மாறணும் அப்படின்னா எந்த விஷயம் இருக்கு சார்? சிம்பிள்ங்க. என்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்தாலுமே எல்லாரும் தேவையான வந்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை தேவைகள் சொல்றாங்க. அடிப்படை தேவைகள் அண்ட் அடிப்படை உரிமைகள். அடிப்படை தேவைகள்ங்கிறது வந்து உணவு, உடுக்க, உடை, இருக்க இடம், அது வந்து அடிப்படை தேவைகள். அடிப்படை உரிமைகள்ங்கிறது நீதி. ஓகேங்களா? ஸோ அது வந்து எல்லா ஒரு காமனர்ஸும் கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அது வந்து ஒரு தலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாறுபடும். ஆனால் தலைவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்குங்கிறத வந்து நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அட்வொகேட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாரு தளபதி. ஆமா சார், கண்டிப்பா வந்து அது வந்து எங்க டீமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு லீகலா வந்து ஏதாவது ஒரு பெர்மிஷன்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு சின்ன சின்ன மக்களுக்கு ஏதாவது சஃபர் ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு காசு செலவழிக்காம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு முயற்சிக்கு வந்து கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். தளபதி விஜய் அவர்களை நேர்ல பாக்குறீங்க, இந்த விஷயம் நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்பேனா எந்த விஷயம் இருக்கு? சார் கண்டிப்பா தளபதி என்ன கேட்பேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேச்சே வராது. ஆமா, ஃபர்ஸ்ட் பேச்சு வராது. ஒருவேளை இருந்தா நான் லைஃப் லாங் உங்க கூட டிராவல் பண்ணணும் தலைவரே, அதுக்கு நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு மாதிரி கேட்பேன். வித் லவ் பேசுறீங்க. நீங்க எதனால உங்களுக்கு இவ்ளோ ஆர்வம் அரசியல் மேல? சோ எனக்கு தலைவர் நீங்க சொன்னார் இல்லையா, அரசியல்ங்கிற சின்ன குழந்தைங்களா இருந்து வரணும். எனக்கு ஆரம்பத்துல இருந்து வந்தது. நான் அப்ப இருந்தே தலைவரோட மூவிஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தலைவரை பிடிச்சதா இருந்தேன். ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மாறும் இல்லையா? சின்ன வயசுல அவரோட மூவிஸ்னா பிடிக்கும், அதுக்கப்புறம் அவர் ஸ்மைல் பிடிக்கும், அடுத்த வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பிடிச்சது, அவரோட ஒரு ஆக்ஷன்ஸ் பிடிச்சது. அதே மாதிரி ஒன்னொன்னா டிராவல் பண்ணிட்டு வரப்போ அவரோட எடுத்துக்கிட்ட ரோல்ஸ் எல்லாம் சிலது பிடிச்சது, பொலிட்டிக்கல் ரோல் எல்லாம் பிடிச்சது. இப்போ அரசியல் வர்றேன்னு சொல்றது அதுவுமே எனக்கு பிடிச்சது. அடுத்து அவர் என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதை செய்ய அதுவுமே எங்களுக்கு பிடிக்கும். அதனால வந்து சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் பேசியிருக்காரு. கண்டிப்பா எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? சார் கண்டிப்பா. ஐ அம் ஆல்சோ டாக்டர். ஐ அம் டூயிங் ரிசர்ச் அண்ட் மெடிசன் ஒன்லி. கேன்சர் ரிசர்ச் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ரக்கோட இம்பாக்ட் என்னங்கிறது வந்து லீகலாவே ஒரு ட்ரக் எடுத்துட்டோம்னா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப வந்து சிவியரா இருக்கும். நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், டாக்ஸிசிட்டி வரும். இது வந்து நார்மலா தேவையான ட்ரக்ஸ் எடுத்துட்டாலே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க. தேவையில்லாம டெம்பரரி ப்ளஸர்ஸ்க்காண்டி இந்த மாதிரி மெடிசன் எடுத்தா கண்டிப்பா வந்து அவங்களோட பிரெயின் சிஸ்டம்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி எடுக்கிறப்ப நல்லா இருக்கும். பட் போக என்ன ஒன்னா ஒன் டே வந்து அவங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு வீட்டில் இறந்துட்டானா அவன் ஃபேமிலி என்னவா நீங்க யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா அவங்க ஃபேமிலியே ஃபுல்லாமே அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு எஜுகேஷன்ங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு பிசினஸா மாறிடுச்சுங்க. ஒரு
10 லேக் 20 லேக்ஸ் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதெல்லாம் திருப்பி எப்போ எடுப்பாங்க? அந்த பையன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த சக்ஸஸ்ஃபுல்லா வந்தாதான் அந்த இடத்துல வந்து டிவிட் ஆகி ட்ரக் அபியூஸ்குள்ள போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஃபேமிலியே சூசைட் தான் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. இப்போ கலாசாராயத்துல எல்லாம் சொன்னாங்க, தலைவர் ஏன் கலாசாராயத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா எல்லாருமே வந்து அது கெட்டதானே செஞ்சாங்கன்னு பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஆள் செஞ்ச தவறுனால அந்த குடும்பமே சஃபர் ஆகுது இல்லையா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஸோ அப்போ அவங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லி உங்களால முடியும், நீங்க மீடடி வரணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல? அவர் தான் தலைவர். வேற லெவல் அழகா பேசுறீங்க. And நீங்க உங்க லைஃப்ல நான் சொல்ல வேண்டிய கமெண்ட் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் படிச்சுட்டு எதுக்கு உங்களுக்கு அரசியல் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும்ல, பாத்திருக்கீங்களா? ஸோ அதாவதுங்க, இப்போ ஒரு படிச்சவங்க விவசாயம் பண்றதுக்கும் படிக்காதவங்க விவசாயம் பண்றதுக்கு 2 வித்தியாசம் இருக்குங்க. படிக்காதவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. படிச்சவங்க வந்து அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு அதை வந்து ஓவர் கம் பண்ணி நல்ல ஒரு மகசூலை கொண்டு வருவார் இல்லையா? அதே மாதிரி தான் படிச்சவனால வந்து என்ன பண்ண, ஒரு டாக்டர் இருக்குன்னா ஒரு 1000 டாக்டரை உருவாக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? ஈஸியாக அவனை வந்து கைட் பண்ண முடியல. இந்த மாதிரி வாங்கடா தம்பிங்களா, என் கூட சேர்ந்து இல்லைங்கடா, நீங்க வளர மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வளர்ப்போம்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அப்போ படிப்புங்கிறது கண்டிப்பா வந்து அரசியல்ல வந்து எல்லா நீங்க எல்லாமே பாருங்களேன், எல்லா பெரிய கட்சிகள்லையும் தலைவர்கள் இருந்தாலும் அவங்க கூட அட்வைஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபசர்ஸ் தான் இருப்பாங்க. பாத்தீங்களா? அன்பழகன் ஐயா, கலைஞர் ஐயா கூட இருந்திருந்தாரு பாத்தீங்களா? அதே மாதிரி நாலேஜபிள் பர்சன் தான் டிரைவிங் ஃபோர்ஸுங்க. எல்லாருக்குமே நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதனால வந்து படிச்சவங்க கண்டிப்பா எல்லாமே அரசியல் வந்தா எல்லாமே மாறும்.